கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப்பு துருவின தேங்காய், 4 பச்சை மிளகாய், 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 1 ஏலக்காய், அதை தோல் எடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால அதுவே கெட்டியாகும். பொட்டுக்கடலை இந்த அளவு சேர்த்தா போதுங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தனித்தனியாக இடித்து எடுத்துக்கோங்க. இது சைடில் வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இடித்து வச்சிருக்க பூண்டும் இஞ்சியும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சும் பூண்டும் வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன தக்காளி இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா கலர் மாறிடுங்க. தக்காளி வதங்கிருச்சு. வேக வச்சு எடுத்து வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு லைட்டாக வதக்கிட்டோம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு. எந்த அளவுக்கு கிரேவி கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. லாஸ்ட்ல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.